رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பான சகோதரர்களே, யூதர்களின் வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்த சில செய்திகள் நினைவூட்டலுக்காக வேண்டி அவர்களிடத்தில் அல்லாஹ் செய்த எல்லா உடன்படிக்கைகளையும் அந்த உடன்படிக்கைகளுக்கு அவர்கள் கட்டுப்படாமல் இருந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும், வேதம் சார்ந்த விஷயங்களை அதை கேட்டு அதன்படி நடக்காதவர்களாக இந்த யூதர்கள் இருந்தார்கள்ங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உடன்படிக்கை போட்ட உடன்படிக்கையை அந்த உடன்படிக்கையோடு கட்டுப்படலாம் கூட பிரச்சனை இல்லை, அதை வரம்பு மீறக்கூடிய செயல்பாடுகளும் அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அந்த மாதிரி சில விதிகளை போடும் பொழுது அதுக்கு மாற்றமாக அவங்க செயல்பட்டாங்க. ரத்தத்தை ஓட்டிக்காதீங்க, கொலை பண்ணாதீங்க, வீடுகள்லேயே உங்களுடைய சொந்த பந்தங்களை வைங்க, குடும்பத்தாரை வைங்கன்னு சொன்னதுக்கும் அதுக்கு மாற்றமாக அவங்க மக்களை வெளியேற்றின விஷயங்கள், வேதத்தில் கருத்துக்களை திருச்சி எழுதின விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்ச காரணத்தினால அல்லாஹ்வின் சாபத்திற்கு அவங்க ஆளானாங்க. எந்த வாக்குறுதியும் அவங்க கடைப்பிடிக்கலை. இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் சனிக்கிழமையும் ஒரு கூட்டம், அவங்க வரம்பு மீறின கூட்டம், அது சம்பந்தமாக யூதர்களுடைய தந்திரத்தை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். கொழுப்பு ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டானா அந்த கொழுப்பை இவங்க எப்படி காசாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அல்லாஹ் ஹராம்னா சுத்தமாக அதை பயன்படுத்தக்கூடாதான். அந்த கொழுப்பை இவங்க உருக்கி அதை கப்பல்களுக்கு பயன்படுத்துறது, விளக்குகளாக பயன்படுத்துறது, மற்ற தேவைகளுக்கு பயன்படுத்தி கொழுப்பை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஹராமான விஷயத்துல எப்படி சம்பாதிக்கணுங்கிற தந்திரத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்கங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டவர்களாக ஹிந்தத்துன்ங்கிற வார்த்தையை சொல்லி வாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹிந்தத்துன்ங்கிற வார்த்தை மாற்றி ஹிந்தத்துன்னா பாவ மன்னிப்பு, ஹித்தத்துன் அப்படின்னு சொன்னால் ஒரு வார் கோதுமை அப்படிங்கிற வார்த்தை. அல்லாஹ்வை கேலி கிண்டலாக்கி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ரொம்ப அலட்சியமாக கேலியாக ஆக்கி இப்படியெல்லாம் பல விஷயங்களை செஞ்சாங்க. மூசா நபியை நோவினப்படுத்திட்டாங்க. மூசா நபி கடைசி நேரத்திலையும் கூட சொன்ன வார்த்தை தானே, நான் உங்களுக்குன்னு அனுப்பப்பட்ட தூதர், ஏன் இப்படி பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய வரம்புகளை ஏன் வழி மீறுறீங்க அப்படியெல்லாம் கேட்குற நேரத்துலையும் கூட அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் பாவிகளாக ஆனார்கள் என்று கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மூசா நபியோடு கடந்த வாரம் நிப்பாட்டணும் இல்லைங்களா. மூசா நபியோடு முடிஞ்சு பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபி மூசா நபி. இப்போ பனு இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு பிறகு, அதாவது மூசா நபிக்கு பிறகு அந்த பனு இஸ்ரவேலர்களை யார் வழி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபிக்கு பிறகா, மூசா நபிக்கு முந்தியா பிந்தியா, யார் சொல்லுவீங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு பிந்திங்களா முந்திங்களா? வேற ஏன் பிந்தி? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுங்க. பின்னாடி தான், கன்ஃபார்ம் பின்னாடி தான். சரி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இவங்க எல்லாம் மூசா நபிக்கு பிந்தி தான் வருவாங்க. மூசா நபி தான் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை அமைக்கணும்னு சொல்லி ஃபிரௌனுடைய கொலைக்கு பிறகு, ஃபிரௌன் அல்லாஹ் கடலில் மூழ்கடிச்சிட்டான் இல்லைங்களா, அந்த எல்லா சாம்ராஜ்யத்துக்கு பிறகு தான் பனு இஸ்ரவேலர்களுடைய கட்டமைப்பு உருவாகுது. அப்போ மூசா நபி தான் வழி அமைச்சு கொடுக்குறாங்க. மூசா நபிக்கு பிறகு தான் மற்ற நபிமார்கள்லாம் வர்றாங்க. அதில் மூசா நபிக்கு பிறகு தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். இதே மாதிரி தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் பனு இஸ்ரவேல சமுதாயத்தவர்களுக்கு, பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் அனுப்பிய நபியில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருத்தவங்க. இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி. இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் பனு இஸ்ரவேலர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்க காலத்தில் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. யார் கொடுமைப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, ஜாலூத் என்கிற
ஒரு தீய மன்னன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை போட்டு கொடுமைப்படுத்துகிறான். ஃபிரௌன் அளவுக்கு இல்லை, ஆனால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கொடுமையுடைய தாக்கம் ஜாஸ்தியாக பனு இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நேராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து கோரிக்கைடுறாங்க. என்ன கோரிக்கை? இந்த மாதிரி ஜாலூத் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எங்களை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், இனிமேல் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். நீங்கள் வந்து ஜாலூத்துக்கு எதிராக ஒரு களம் காணணும், நீங்கள் ஒரு மன்னனை தேர்வு செய்யுங்க, ஒரு மன்னரை ஒரு தலைவரை தேர்வு செஞ்சு கொடுங்க, நாங்கள் போரை சந்திக்கலான் இருக்கோம்னு சொல்லி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போரை சந்திக்கிறீங்களா? போரை சந்தித்தா நீங்கள் பின்னாடி ஓடாமல் இருப்பீங்களா? போரை சந்தித்து இவங்களுக்கு புறமுது காட்டி ஓடுறதான பழக்கம். போரில் நீங்கள் பயந்து பின்னாடி ஓடாமல் இருப்பீங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்க தெரியுங்களா? மூசா நபி காலத்தில் போருக்கு போகலான்னு மூசா நபி கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணானுங்க, இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ளவங்க, போருக்கா நீ போய் சண்டை போட்டு வா மூசா, நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், இங்கே சண்டை போட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்து ஆட்கலாம். அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, போருன்றீங்களே, அப்படி போருன்னு வந்தால் நீங்கள் போய் நிற்பீங்களா? புறமுத காட்டி ஓடாமல் இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி கரெக்டு தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை போருன்னு வந்துட்டோம்னா பர்ஃபெக்டாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க பனு இஸ்ரவேல் மக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, தாலூத் என்கிற அல்லாஹ்வின் அறிவிப்பு இது. ஒரு மனிதரை நபியாக ஒரு மனிதரை அந்த படைக்கு மன்னராக தேர்வு செய்து முன்னறிவிப்பு அல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த முன்னறிவிப்பை என்ன செய்கிறாங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, போருக்கு அல்லாஹ் வந்து மன்னரை தேர்வு செஞ்சுட்டான், ஜாலூத்தையும் தாலூத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஜான்னு வந்துச்சுன்னா, ஜான் ஆரம்பிச்சிச்சுன்னா இவன் தீயவன் கெட்டவன் வச்சுக்கோங்க. டான்னு வந்துச்சுன்னா, தாவன்னா இருக்கு இல்லைங்களா, தாலூத்துன்னு வந்துச்சுன்னா இவர் நல்லவன், அல்லாஹ்வின் மூலம் அறிவிப்பு செய்யப்பட்ட போருக்கு தலைவராக அறிவிப்பு செய்யப்பட்டவர். அப்போ இந்த செய்தியை கூப்பிட்டு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் வந்து தாலூத் என்கிறவரை போர் தளபதியாக மன்னராக தேர்வு செய்திருக்கிறான். ஜாலூத்தை எதிர்த்து போரிடுவதற்கு தாலூத் தான் படையின் தளபதின்னு சொன்னோன்னே கிண்டல் பேசுகிறாங்க. தாலூத்தா? அவங்க பேசுகிற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், தாலூத்துக்கு என்ன பொருளாதார பலம் இருக்கிறது, எங்களை விட பொருளாதார பலம் மிக்கவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டக்குன்னு அடுத்து தாவூத் நபி பேசுகிறாங்க, என்ன பொருளாதார பலம் தான் முக்கியமா? தாவூத் நபி கேட்குறாங்க, ஒருவன் பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் தான் பெரிய ஆள் நினைக்கிறீங்களா? தாலூத்திட்ட அறிவுத்திறமை இருக்குது, உடல் வலிமை இருக்குது. பொருளாதாரத்தை விட போர்க்களத்துக்கு என்ன வேணும்? அறிவுத்திறமையும் உடல் வலிமையும் வேணும். இது அல்லாமல் அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னறிவிப்பையும் செய்கிறாங்க. தாலூத் என்பவர், அவர் மூலமாக அல்லாஹ் பல விஷயங்களை செய்திருக்கிறான்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் வந்து சில முன்னறிவிப்புகளை செஞ்சு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அந்த கட்டத்தில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, மூசா நபியும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் பயன்படுத்திய பொருட்கள் வானவர்கள் மூலமாக கொண்டு வர வச்சு, அல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ நியாமத்து பாருங்கள், பனு இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வர வச்சு அந்த பொருட்களை எல்லாம் காமித்த பிறகு தான் ஓரளவு தன்னிறைவு படுகிறார்கள். சரி, தாலூத்து கீழே இருந்து நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. போர்க்களத்துக்கு போகணும். போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட ஒரு சோதனை இருக்குது, அந்த சோதனையை வந்து கடந்து போகணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னறிவிப்பு செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ போர்க்களத்துக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம், அப்படி போர்க்களத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நீங்கள் கிளம்பி போகும்போது வழியில் ஒரு ஆறு ஒன்று இருக்கும். தயவு செஞ்சு அந்த ஆறு கடக்கிற வரைக்கும், கடந்த பிறகு வரைக்கும் அந்த ஆற்றில் அந்த இருக்கும் தண்ணீரை, ஆற்றில் இருக்கும் தண்ணீரை நீங்கள் குடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சோதனை. அப்படியே தாகம் எடுத்தாலும் கூட ஒரு வாய் அளவுக்கு குடிச்சிக்கங்க, அதுக்கு மேலே குடிச்சிடாதீங்க அப்படிங்கிறதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னறிவிப்பு செஞ்சு அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு தான் முன்னறிவிப்பு, இவங்கள்ட்ட போடப்பட்ட ஒப்பந்தம், இதெல்லாம் அவங்களுக்கு முட்டாய் சாப்பிட்ற மாதிரி பாயசம் மாதிரி இல்லைங்களா? கரெக்டாக அந்த எந்த ஆற்றில் தண்ணியை குடிக்க வேண்டான்னு தாவூத் நபி எச்சரிக்கை பண்ணாங்களோ, தாவூத் நபி கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, அந்த ஆற்றில் தண்ணியை குடிப்பவர் நம்மை சேர்ந்தவர் ஆக மாட்டார், அவர் முஃமினே கிடையாதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க.
நம்மை சார்ந்தவர்கள் என்ன அர்த்தம்? இவ்வளவு சொல்லியும் கூட அந்த ஆற்றில் பலர்கள் தண்ணீரை குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி சிலர்களை தவிர அதிகமானவர்கள் எந்த ஆற்றில் தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த ஆற்றில் தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீரை குடித்த பிறகு உடல் வலு குறைஞ்சிருச்சு. ஏன் குடிக்க வேணாம்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த தண்ணியை குடித்தா உடலில் வலு போயிடும். வலு போனால் போர் செய்ய முடியுமா? போர்களுக்கு உடல் வலு தானே முக்கியம். அப்போ இருந்த கணிசமானவர்கள் மூலமாக தான் போரை நடத்த முடியும். அந்த கணிசமானவர்களுக்கு அல்லாஹ் உறுதியை கொடுக்குறான். என்ன மாதிரி உறுதி? அவங்க சொல்கிறாங்க, எத்தனையோ படைகளை, சின்னஞ்சிறிய படைகள் எல்லாம் அல்லாஹ் வைத்து பெண்ணம்பெரிய படைகள் தோற்கடிக்க செய்திருக்கிறான். எவ்வளோ பெரிய வார்த்தை! அது கணிசமானவர்கள், நம்பிக்கை கொண்ட கணிசமானவர்கள் சொன்ன வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்கும்போது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய வார்த்தைகள், பனு இஸ்ரவேலர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளில் இது ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அப்போ இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி போர்னத்தை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணும் பொழுது தாவூத் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, மன உறுதியை கொடு, வலிமையை கொடு, புறமுதல் காட்டி ஓடாத அளவிற்கான தைரியத்தை கொடுன்னு சொல்லி கடைசியில் இந்த ஜாலூத் அழிக்கப்படுகிறான். யார் அழிக்கிறான்னு கேட்டிங்கன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, களத்தில் பார்க்குறாங்க. ஜாலூத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிவிட்டு அந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய வெற்றி. இப்போ தொல்லை கொடுத்துட்டு இருந்த மன்னன் யார்? ஜாலூத் க்ளோஸ் ஆகிட்டானா இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான மறுவாழ்வு கிடைக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறகு ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய ஆட்சி தான், அவங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பான ஆட்சி, ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்க பனு இஸ்ரவேலர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியில் இவங்களுக்கு எந்த குடைச்சலும் இல்லை. ஜாலூத்துங்கிற ஒருத்தவங்க குடைச்சல் பண்ணால் அதுவும் ஆல் க்ளோஸ். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலை. இதோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல, யூதர்களுடைய வரலாறுல இதோடு முடியுது. இதுக்கு அடுத்து யார் வர்றான்னு கேட்டிங்கன்னா ஈசா நபி வர்றாங்க. ஈசா நபியோடு இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஈசா நபியை பொறுத்தவரையிலையும் இவங்க 3 விதமான கொள்கைகளை வெளிப்படையாக பேசுகிறாங்க. இவங்கள்ட்ட யார்கிட்ட? யூதர்கள்ட்ட. அல்லாஹ் இவர்களுக்கு அனுப்பின நபி ஏராளமான நபிகளை அனுப்பியிருக்கிறான். அதில் ஈசா நபி ரொம்ப கொச்சப்படுத்தானே. ஈசா நபி பிறப்பை போட்டு அசிங்கப்படுத்துறது, பரிசுத்தமான பெண்ணாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடப்படக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போட்டு கேவலமாக பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதனால தான் ஈசா நபி ஆரம்பமே சொன்னாங்க, 3 விஷயத்த டீல் பண்ணுறாங்க, 3 கோரிக்கையை சொல்கிறாங்க. வயது கால ஈசபன மரியமின் மகன் ஈசா கூறினார், யா பனி இஸ்ராயில் மக்களே, இன்னி ரசூல் அல்லாஹ், உங்களுக்கு இறைவனால் நியமிக்கப்பட்ட இறை தூதர் நான். முதல் கண்டிஷன், இஸ்ராயேல் மக்களுக்கு இறை தூதராக நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற முதல் கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்ன? இலைக்கும் முசத்திகன் லிமா பைன எதைய மின தௌராத், உங்களுக்கு முன்னால் வழங்கப்பட்ட தௌராத்தை உண்மைப்படுத்தும் விதமாகவும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற 2வது கண்டிஷன். 3வது வ முபஷிரன், மேலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், பி ரசூலி யஅதி மின் பாதி, எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், இஸ்முஹு முஹம்மத், அவருடைய பெயர் தான் முஹம்மத். ஃபலம்மா ஜாஅஹும், அவர் பில் பையினாத்தி, உங்களை உண்மையான பாதையில் தெளிவான நேர்வழி நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனே ஈசா நபியை பார்த்து அவங்க என்ன தெரியுமா பயன்படுத்தினாங்க? ஒரு சில விஷயத்த கேட்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தை, காலு ஹாதா லசிஹ்ரும் முபீன், என்ன ஈசா, நீ ஒரு சூனியக்காரன், தெளிவான சூனியக்காரன், உன்னை நம்புவதா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஈசா நபி கொண்டு வந்த அந்த விஷயத்தை எல்லாம் மறுத்து ஈசா நபியை அசிங்கப்படுத்தினார்கள். சூனியக்காரன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு மாதிரியாக கேவலமாக பேசுறது தானே. இப்போ ஈசா நபி கொண்டு வந்த 3 சாப்டரையும் அவங்க என்ன செய்யலை, நம்பலை. நீ நபியே இல்லை, நபின்னு சொல்கிறாங்க, நபியே இல்லை, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தௌராத்தை உண்மைப்படுத்த வந்திருக்கிற முன்னோர்களுடைய இருந்தாங்க, அதுவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரசூலுங்கிற முஹம்மதுங்கிற ஒரு நபி ஒருவர், அதுவும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஈசா நபியுடைய அந்த கொள்கை மறுத்தது ஒரு புறமாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நபிமார்களை கொள்ள இவங்க தான் நல்ல திட்டம் திட்டினவங்க, ஈசா நபியை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கொள்கையில் இன்னும் எழுதி வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டு குர்ஆனே அல்லாஹ் குறிப்பிடுறான். இவங்க நஸ்ரானியர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும்
யூதர்களும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் கொள்கை அடிப்படையில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் செட்டே ஆகாது. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இஸ்லாத்துக்கும் பைபிளுக்கும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் குர்ஆனில் சொன்ன பல விஷயங்கள் அப்படியே பைபிளில் ஒப்பிட்டு வரும். ஆதம் நபியை அவங்க ஆதாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை ஏவாள் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமை மேரி அப்படின்னு சொல்லுவாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை யோபு அப்படின்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஏப்ரஹாம் அப்படின்வாங்க. பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த மாதிரி யூதர்கள் வைத்திருக்கிற வேதத்தில் அவங்க எழுதி வச்சிருக்கிற விஷயம். குர்ஆன் கூட கண்ணியப்படுத்துகிறது ஈசா நபியையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த ஈசா விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. கொள்கை அடிப்படையில் அவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. கொள்கை அடிப்படையில் ஈசா நபியும் அல்ல, அவர் ஒரு கொலை செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லி யூதர்களால். யாரால் கொலை செய்யப்பட்டவர்? பனு இஸ்ரவேல யூதர்களால் கொலை செய்யப்பட்டவர்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே கொலை செய்ய முயற்சி செஞ்சவங்க தான். நபிமார்களை கொன்ற அளவுக்கு போன சமுதாயம்னு கேட்டிங்கன்னா இந்த பனு இஸ்ரவேல சமுதாயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்றான், இவங்க செஞ்ச எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அல்லாஹ் வெளிப்படையாக பேசுகிறான். வபி குஃப்ரிஹிம், அவர்கள் மறுத்த காரணத்தினால், வகௌலிஹிம் அலா மரியம புகுத்தானன் அதிகமா, மேலும் அவர்கள் சொன்னார்கள் அலா மரியம புகுத்தானன் அதிகமா, மரியம் என்கிற அந்த பெண்ணின் மீது மிகப்பெரிய அவருடைய கட்டவிழ்த்து விட்டார்கள், மோசமாக பேசினாங்களே. அல்லாஹ் அதை சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வகௌலிஹிம் இன்னா கத்தல்னா மஸீஹ் இப்ன மரியம், அவர்கள் மஸீஹ் இப்ன மரியம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனான ஈசாவை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிற ஈசாவை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்கிறான், ஒமா கத்தலூஹு, அவர்களை கொல்லவும் இல்லை, ஒமா சலபூஹு, மேலும் அவர்களை சிறுவையில் அறையும் இல்லை, வலாக்கின் சுப்பிகளகும், மேலும் அல்லாஹ் ஈசா நபியை உயர்த்தி கொண்டான். ஆள் மாறாட்டம்னு சொல்லுவாங்க. ஒரே நபரை இன்னொரு நபர் மாதிரியான தோற்றத்தை கொடுத்தோம்னு சொன்னால் ஆள் மாறாட்டம். அல்லாஹ் அந்த சுப்பிகாங்கிற வார்த்தைக்கு பெரிய ஆய்வு நடத்துவாங்க. இதில் கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப பெரிய பேசுவாங்க. சுப்பிகாங்கிறது என்ன? ஈசா நபி நம்ம மௌத்தாகலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, கியாமத் நாளைக்கு திரும்ப வருவாங்க, உலகத்தில் வாழ்வாங்கன்னு சொல்லி சுப்பிகாங்கிற வார்த்தையை வச்சு போட்டு குழப்பி ரொம்ப போட்டு குழப்பெடுப்பாங்க. இஸ்லாமியர்களே பல பேர் குழம்பிருக்கிறாங்க. சுப்பிகாங்கிறது என்ன? தோற்ற மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமர் அடிப்படையில் நேரடியான அர்த்தம் அல்லாஹ் ஒரே நபருக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கிற தோற்றத்தை இன்னொரு நபருக்கு கொடுப்பது, மாற்றுவதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி ஈசா நபி கொலை செய்ய வந்தாங்க, மறுக்கலை. யார் கொலை செய்ய வந்தாங்க? யூதர்கள் விரட்டி கொலை செய்ய வந்தாங்க. அப்படி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், பல் ரஃபஅஹுல்லாஹ், அவர்களே அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான். அப்படி உயர்த்துகிற நேரத்தில் ஈசா நபியை அல்லாஹ் வானத்தை நோக்கி உயர்த்திக்கிட்டான். பின்னாடி வந்த ஒரு மனிதரை ஈசா நபி போன்ற ஒரு தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வைன்னல்லதீன இக்தலஃபு, அவர்கள் முரண்பட்டார்கள், ஃபீஹி லஃபி ஷக்கின் மின்ஹு, அவர்களுக்கு மத்தியிலே சந்தேகத்தில் இருந்தார்கள். யாரை கொலை பண்ணுறதுங்கிற சந்தேகம், முரண்பாடு. சரி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம்னு சொல்லி மாலோகம் பிஹிமின் அல்மின் இல்லத்திபாதன், சந்தேகத்தில் ஒரு முடிவெடுத்து ஒரு நபரை கொலை செய்துவிட்டு அது ஒரு முரண்பட்ட விஷயத்தை உண்மை போல் அவர்கள் காட்டிக்கொண்டார்கள். உண்மையில் ஈசாவை அவர்கள் கொள்ளவில்லை. பல் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் ஈசாவை தன் அளவில் உயர்த்தி கொண்டான். வகானல்லாஹு அஸீமன் ஹக்கீமா, அல்லாஹ் கண்ணியமிக்கவனாகவும் மகத்துவமிக்கமாகவும் இருக்கிறான்னு சொல்லி ஈசா நபியை கொலை செய்ய இவர்கள் முயற்சித்தனர். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். இப்படி இவர்களுடைய சமுதாயத்திற்கு எத்தனை நபி அல்லாஹ் அனுப்பினானோ அத்தனை நபியும் அல்லாஹ் அந்த நபி கொண்டு வந்த அந்த வகை செய்தியும் கேட்பது கிடையாது, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தையும் கேட்பது கிடையாது. நபியை அவர்கள் முரண்பட்டு பேசியதை கடந்து கொலை செய்யவும் அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்று வரலாறு பேசுகிறார். ஈசா நபிக்கு பிறகு என்ன ஆச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற இன்னும் சில விஷயங்கள் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ரசூல்லா ஒரு முன்னறிவிப்பு பண்ணுறாங்க. என்ன முன்னறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா, ஈசா நபி அவ்வளோ முடிஞ்சு 2 குர்ஆனுடைய ஆயத்தில் நீண்ட ஆயத்துகள் வருது. இது பனு இஸ்ரவேலோடு ஒரு ஈசா நபிக்கு இருந்த தொடர்பு. அல்லாஹ் உயர்த்திக்கிட்டா முடிஞ்சு போச்சு. கொலை பண்ணணுங்கிற முயற்சிக்கு வந்துட்டு அதான ஃபுல் ஸ்டாப், கடைசி வழி. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அந்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்போ அல்லாஹ் ஈசா நபியை பாதுகாத்துறான்.
அப்போ அதோடு ஈசா நபியோடு இவங்க வரலாறு முடியுது. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த யூதர்கள் அதுக்கு பிறகு யூதர்களுடைய வழிபாடாக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. யூதர்கள் சமாதிகளை வணங்கி வழிபட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிமார்கள் வாழும் காலத்தில் சொன்ன விஷயத்தையெல்லாம் அவங்க நம்புறது கிடையாது, ஏற்றுக்கிறது கிடையாது. நபிமார்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த நபிமார்களுடைய சமாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சமாதிகளை வணக்க ஸ்தலமாக மாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய ஒரு வணக்கத்தை டார்கெட் பண்ணி ரசூலுல்லாஹ் கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் எச்சரிக்கையும் செய்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மர்திஹி, கடும் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நோய்னா அல்லது லம் யகும் மின்ஹும், எழுந்திருக்க முடியாத ஒரு நோய். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லானல்லாஹ், அல்லாஹ் சபிக்கட்டும், அல் யஹூத, யூதர்களை அல்லாஹ் சபிக்கட்டும். ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர் அன்பியா, அவர்கள் மசாஜிதன், அவர்கள் நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள், வழிபாடு இடமாக மாற்றிவிட்டார்கள். காலத்து ஆயிஷா, கூடுதலாக ஆயிஷாவில் அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க, லவ்லா தாலிக்க லஉப்ஸிர குபுரஹு, அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இந்த அறிவிப்பு செய்யாமல் இருந்திருந்தால். ஏன் அறிவிப்பு செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் பயந்துட்டாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, வஃபாத் ஆக போகிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, ஹஷிய, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயந்து விட்டார்கள், ஐ யுத்தஹித மஸ்ஜிதன், என்னுடைய மௌத்துக்கு பிறகும் என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கி விடுவார்களோ என்ற பயத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அப்போ யூதர்களுடைய வழிபாடாக அவங்க செஞ்சது ரொம்ப முக்கியமாக, நபிமார்கள் சொன்ன விஷயத்தை கேட்கவில்லை, நபிமார்களுடைய போதனைக்கேற்ப வாழவில்லை, அதற்கு முரண்பட்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் மரணித்த பிறகு அவங்களுடைய சமாதிகளை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன ஒரு எச்சரிக்கையாக புகாரியில் 4441 செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. சனிக்கிழமை வைக்கிற தஃசீரை வெள்ளிக்கிழமை வச்சு உட்கார வச்சா எனக்கு மட்டுமா குழம்பு, உனக்கும் குழம்புன்னு நினச்சிக்காதீங்க. முடிச்சுக்கோங்களா? டைம் என்னாச்சுன்னா ஓகே, கேள்வி கேட்டு சபையை கலைச்சிருவோம். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத